இந்தியன் நேவியில இருக்கிற பணியிடங்கள் அதற்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. இதற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்ன தகுதி அப்படின்றத பார்க்கலாம். என்ன பணி இது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேட்ஸ்மேன், ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்களுக்கான ஒரு பணி தான் இது. அதாவது இப்போ என்ன ட்ரேடுக்காக, இப்போ ட்ரேடுனா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரி வெவ்வேறு பணியிடங்களுக்கு அவங்க ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க ஷிப்லையும் சரி, அதே மாதிரி சப்மெரைன்ஸில் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்தியன் நேவியில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் அங்கெல்லாம் இவங்க பணியாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பணியிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஷிப் பில்டிங் அது சார்ந்த பணியிடங்களாக 226 இருக்கு. மெட்டல்னா வெல்டர், இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு 217 காலியிடங்கள் இருக்கு. எலக்ட்ரிக்கல் ட்ரேட்னா எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரியான பணிகள்லாம் இருக்கு. இது 172. இப்படியாக ஒரு 10க்கும் மேற்பட்ட விதமான பணிகள் சொல்றாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக சேர்த்து 1266 பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், ஐடிஐ முடிச்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஐடிஐ ஏன்னா இவங்க அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கணும், அந்த ட்ரைனிங் அவசியம். அந்த ட்ரேட் சார்ந்து இவங்க ட்ரேட்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா ஃபிட்டரை வந்து ஒரு ட்ரேட்னு சொல்றாங்க. டிரைவிங் அப்படின்னா அதை ஒரு ட்ரேட், மெக்கானிக்னா அதை ஒரு ட்ரேட்னு சொல்றாங்க. இப்போ அந்த ட்ரேட் சார்ந்து அவங்க அப்ரெண்டிஸ்ஷிப்பை முடிச்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதற்கான வயது வரம்பு இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினராக இருந்தால் குறைந்தபட்சது 18 வயதாகவும் அதிகபட்சம் 25ஆகவும் இருக்கு. எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரைக்கும் வயது தளர்வு கொடுக்கப்படுது. ஓபிசி பிரிவாக இருந்தால் 3 ஆண்டுகள் வரைக்கும் தளர்வு கொடுக்குறாங்க. இப்போ அவர்களுக்கான இப்போ ஒவ்வொரு பிரிவை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள், இராணுவ வீரர்கள், இவர்களுக்கான வயது தளர்வும் அதிகமாக இருக்கும். அதையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவர்களுக்கான ஊதியம்னு எடுத்துக்கிட்டோம்னா 19,900 ரூபாய் அடிப்படை ஊதியம். மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 63,200 ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த தேர்வுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 விதம் தான். ஒன்று ரிட்டன் எக்ஸாம், எழுத்து தேர்வு நடத்தப்படும். இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஸ்கில் டெஸ்ட். நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரீஷியனாக இருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தை ரிப்பேர் பண்ண சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதற்கென்று ஒரு குழு இருப்பாங்க. அவங்க முன்னாடி அதை நீங்கள் செஞ்சு காமிக்கணும். இது ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த விண்ணப்ப அவகாசத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கணும். இணையதளம் www.joinindiannavy.gov.in அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக இந்த விண்ணப்ப தேதியை நம்ம இது தொடர்பாக நம்ம கிளியராக எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்லேருந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வெளிவந்ததுலேருந்து 5 நாட்களுக்கு பிறகு விரிவான நோட்டிஃபிகேஷன் வெளியாகும். நோட்டிஃபிகேஷன் வெளியானதுலேருந்து 21 நாட்களுக்குள்ள அந்த லாஸ்ட் டேட் அப்படின்றது முடியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க.